இருப்பதோ கலிலேயா, ஆனால் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இடமோ யூதியா. எப்படி அவர் அங்கே வந்திருக்க கூடும் என்று யோசித்து பார்த்தாரானால் அது ஒரு பஸ்கா பண்டிகை காலம். இந்த பஸ்கா பண்டிகை அனைத்து யூதர்களும் இந்த எருசலேம் ஆலயத்திற்கு வர வேண்டும். வந்த இடத்திலே தாய் தன்னுடைய மகன் நிலைமை கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்ட உடனே அவன் அந்த சிலுவை அடையிலே வந்து நிற்கலாம். அதற்கு அடுத்தாற்போல் சொல்லப்படுகிறது தன்னுடைய அன்பான ஸ்ரீசர். இந்த அன்பான ஸ்ரீசருடைய பெயர் வேதத்திலே குறிக்கப்படவில்லை. இருந்தாலும் ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது தனக்கு அன்பான ஸ்ரீசர் என்று சொல்லக்கூடிய நிமித்தம் நாம் யோவான் என்று நாம் கருதுகிறோம். ஏனென்றால் யோவானுடைய தாயும் மரியாளும் சொந்தக்காரர்கள். ஒருவேளை அவரும் இங்கே வந்திருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்தருளிய 7 வார்த்தைகளில் இரண்டாவது வார்த்தை ஒரு சிலுவையிலிருந்து மற்றொரு சிலுவைக்கு அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த மூன்றாவது வார்த்தை சிலுவையிலிருந்து தனக்கு முன்பாக இருந்த 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இது முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேலை வந்தது என்று சொன்ன பிறகு ஆண்டவர் அந்த இடத்திலே தன்னுடைய தாயை நோக்கி பார்க்கிறார். தாயுடைய சூழலை நாம் சற்று யோசிப்போம். இதோ குழந்தை பருவத்திலே நான் ஆலயத்திற்கு கொண்டு வந்த பொழுது சிமியோன் என்ற ஒரு வயதானவர் சொன்னது, உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். யாருடைய ஆத்மாவை? ஆண்டவருடைய இயேசுவை ஆத்மாவை அல்ல, இந்த மரியாள் தன்னுடைய தாயாகிய மேரியுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் சிலுவையில் வந்து பார்த்தவுடன் அவர் தாயை யோசிப்பது, ஒரு பட்டயம் தானே ஊடுருவி போகும் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பட்டயங்கள் ஊடுருவி போவதை அவர் கண்டு பார்க்கிறார். எவ்வளவு வருத்தத்துடன் காணப்பட்ட ஒரு செயல். இந்த செயல் சூழலை நாம் பார்த்தோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த 10 கற்பனையில் 1வது கற்பனை நினைவுகிறார், உன் தாயும் உன் தந்தையும் கனப்படுத்து என்று. அந்த கற்பனை நிமித்தம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ இன்னும் சில நேரங்களில் நான் சிலுவை பாதையிலிருந்து கடந்து செல்ல போகிறேனே, இதோ என் மத்தியிலே இயேசுவுக்கு 4 பிரதர்ஸ் அண்ட் 2 சிஸ்டர்ஸ் பெண்கள் இருந்தார் என்று சொல்கிறார்கள். அவர்களும் அந்த இடத்திலே காணவில்லை. தன்னுடைய தகப்பனார் யோசேப்பை மறைத்து விட்டார், தாய் தனியாக விடப்பட்டாரே என்று யோசித்த நிலைமையிலே அப்பொழுது தன்னை உணர்கிறார். உணர்ந்த அந்த ஆண்டவர் சொல்வது ஒரு பெரிய காரியம். ஃபர்ஸ்ட் சொல்கிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்கிறார். இந்த ஸ்திரீயே என்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பான வார்த்தை. அந்த காலத்திலே அந்த எபிரேய பாஷையிலே இந்த ஸ்திரீ என்பது ஒரு கனப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதுதான் இந்த ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் அவள் கேட்டது, ஸ்திரீக்கும் உனக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீ என்ற வார்த்தை ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இப்பொழுது சிலுவையிலே அந்த வார்த்தை மொழியப்படுகிறது. அவள் தன்னுடைய தாயை நோக்கி அதோ உன் மகன் என்கிறார். பிறகு சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் கையினால் சொல்லியிருக்க முடியாது. கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வாயினாலும் வார்த்தையினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வேதம் அடுத்தபடியாக சொல்கிறது, அந்நேரம் முதல் இந்த சீஷன் அவரை ஏற்றுக்கொண்டான். அவளை தன் தாயாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் சரித்திரம் சொல்கிறது, யோவான் அவளை தாயாக ஏற்றுக்கொண்ட பிறகு 11 எருசலேமில் இருந்து எபேசு பட்டணத்திற்கு சென்று 11 ஆண்டுகள் இந்த மரியாள் உயிர் வாழ்ந்து அங்கே மரித்து அடக்கப்படப்பட்டார். இன்றும் இன்று எபேசு பட்டணத்திற்கு நீங்கள் போவீர்களானால் மரியாள் வாழ்ந்த வீடு அங்கே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்கு அவன் ஏற்றுக்கொண்டான் என்று எப்படி அறிந்திருப்பார்? சற்று யோசிப்போம். இவர் மத்தியிலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாள் முழங்கால் இட்டு அவர் முன்பாக குனிந்து வரவேற்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை யோவான் செய்து இருக்கலாம். அதுதான் ஆண்டவர் முழுமனதாய் தன் தாயை ஒப்படைத்ததாக அவர் யோசித்திருக்கலாம். இந்த நேரத்தில் தாயுடைய சூழ்நிலை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். படாத பாடல், வேதனைகள், அலங்கோலமான ஒரு காட்சி. தன்னுடைய கையிலே குழந்தையா இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமாய் காணப்பட்டிருக்கும் மரியாதையுடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆனால் அதே நேரத்திலே இந்த சிலுவையில் தன்னுடைய சொந்த மகன் இந்த துடிதுடிக்கும் வேலையிலே அவருடைய இருதயத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் தாயுடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பு. தான் தன்னுடைய குழந்தை பருவத்திலே அவள் வளர்த்த விதம், இதோ ஒரு நேரத்திலே அவள் 12 வயதாகும் போது இயேசுவை காணோம் என்று பதட்டமாய் அவர் தேடி அழைகிறார்கள்.
தாய் தன்னுடைய குழந்தைக்கு நல்ல உணவுகளை கொடுத்திருப்பாள், உடைகளை அணிந்திருப்பாள், எத்தனையோ காரியங்களை செய்திருப்பாள். ஆனால் ஒரு கட்டத்திலே ஆண்டவர் தாயை விட்டு விலகி ஊழியர்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னுடைய தாயின் பொறுப்பை உணர்ந்து தவிக்க விடாதபடி யோவான் என்ற சீடனை ஒப்படைத்து தன்னுடைய பொறுப்பினை அவர் முடித்து விட்டார். பிரியமானவர்களே, இந்த புனித வெள்ளி தியானத்திலே இந்த வாக்கியத்தை நாம் ஏன் கருத வேண்டும் என்றால், வேதம் திட்டமாக சொல்கிறது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தந்தையும் கனம் பண்ண வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நாம் அதிகமாக வாழ வேண்டும், நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று. அதனால் நம்ம உலகம் பிரகாரமாக நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கல்ல, ஒரு ஆவிக்குரிய விஷயத்திலே நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு நாம் தாயும் தந்தையும் கனம் பண்ண வேண்டும். அதே விதமாய் உபாகமம் 5:16 சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே ஒரு நாட்கள் நீடித்திருப்பதையும் நீ நன்றாய் இருப்பதையும், அது ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறது. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பது மட்டுமல்ல, நீ சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல விதமாய் நன்றாய் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய தாயின் தந்தையை நீ கனப்பட வேண்டும். நம்முடைய தாயின் தந்தையை கனப்படும் போது இந்த வார்த்தைகள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அன்று தாயும் தந்தையும் குடும்பமாக வாழ்ந்த நாட்கள். ஆனால் இன்றைய 2026ஆம் ஆண்டிலே அந்த மாதிரி இல்லை. எல்லாம் இப்பொழுது மாடர்ன் வேர்ல்ட் ஆகிவிட்டது. தாயும் தந்தை ஒரு பக்கம் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொருவரும் ஒரு ஊரிலே இருக்கிறார்கள். பிறகு யார் தாயும் தந்தையை கனப்படுத்துவது? இதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்று நவீன உலகத்திலே யாரும் தங்கள் தாய் தாய்களை தங்களிடம் வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் we are too busy, we are too engaged, don't time at all என்ற வார்த்தைகளை அழகாக யூஸ் பண்ணி என்ன சொல்கிறோம்? இதோ மூத்தவன் இருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்வான். இதோ என்னுடைய சகோதரி இருக்கிறான், அவர் பார்த்துக் கொள்வார். இதோ ஊரிலே இருக்கிறான், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற வார்த்தைகளை சொல்லி தட்டி கவிழ்த்து விடுகிறோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஒருவேளை அந்த மாதிரி சூழல் இந்த வாழ்க்கையில இருக்குமானால் சரி, நம்மளால் எந்தெந்த காரியங்களை அன்பாய் செய்ய வேண்டுமோ நாம் நம்முடைய தாய்மார்களுக்கு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதே விதமாக தாயுடைய நெஞ்சத்திலே இருந்த ஒவ்வொரு காரியமும் சரி, தன் குழந்தையை பார்க்கும்போது தாய் இன்னைக்கு சூழ்நிலை அதை உணர்வதில்லை. முன்பு தன் கையில் கை குழந்தையாக இருக்கும்போது என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை உணர்ந்து அவர் செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நான் இந்த ஊழிய பாதையிலே நிறைய காரியங்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன். சமீபத்திலே ஒரு குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் ஒரு தாய் தகப்பமார் அதிகமாக ஜெபித்தார்கள். என்னுடைய பிள்ளை பாரியில் தான் இருக்க வேண்டும், பாரியில் வேலை பார்க்க வேண்டும். நான் கண்கூடா பார்த்த ஒரு காட்சி. ஆனால் கர்த்தர் அவர் 2 பிள்ளைகளையும் பாரிலைக்கு அனுப்பினார். ஒரு காலகட்டம் வந்தது, தாய் சுகவீனப்பட்டு விட்டு விட்டார். அப்பொழுது தாய் கூப்பிடுகிறார், ஒரு தடவையாவது என்னை வந்து பார்த்து விடு. அவர் சொன்ன பதில், எனக்கு விசா ப்ராப்ளம், எனக்கு ஸ்கூல் இருக்கிறது, எனக்கு இப்ப லீவ் தரமாட்டாங்க, ஓகே. அடுத்த குழந்தையை பார்த்து கேட்டால் அவனும் அதே பதில் தான். ஆனால் தாய் நோய்வாய்ப்பட்டு மரண தருவில் இருக்குவது கூட அழைக்கப்பட்டார். அவர் சொன்னார், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல, லேட்டா கிடைக்குது, அதுக்குள்ள நீங்க அடக்கம் வச்சிருங்க. நடந்த காரியம் எனக்கு நன்றாக தெரியும். தாய் அடக்கம் பண்ணப்பட்டார். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? தாயுடைய கடைசி நிலைமையை நாம் பங்கு கொள்ளவிட்டால் நமக்கு வாஞ்ச வேண்டும். அதற்கு மேலாக சமீபத்தில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு சகோதரி குடும்பங்களுக்கு நன்றாக தெரியும், தன் மகனை வளர்ப்பதற்காக அதிக பிரயாசப்பட்டு தன்னுடைய காலேஜ் படிக்கும் போது சில காலேஜை சேர்க்கலாம் என்றால் இல்லை, எனக்கு FCC தான் வேண்டும் என்று அதிக பிரயாசப்பட்டு படித்தார்கள். அவர் ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சித்தத்தை நிறைவேற்றி தன்னுடைய மகனுக்கு FCCயிலே இடம் கொடுத்து விட்டார். தாயும் சேர்ந்து அந்த ஃபீஸ் கட்டிவிட்டார். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, இன்னைக்கு ஐடி கார்டு தராங்களாம், எல்லா பெற்றோரும் வருவாங்களாம், அதனால நீங்க அவங்களோட போறீங்களா சிஸ்டர் என்று மனைவி அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த மனைவி சொன்ன பதில், இல்ல சிஸ்டர், என்னை வர வேண்டாம்னு சொல்லிட்டான். ஏன் வர வேண்டாம்னு சொல்லிட்டான்னு கேட்டா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சல்வார் கமீஸ், இந்த ட்ரெஸ் போட தெரியாது, நீங்க சாரியில வருவீங்க, எல்லாம் மாடர்னா வருவாங்க. இதான் நான் கொடுத்த பதில். இப்பொழுது நடந்த பதில் காரியம். அதற்கு மேலாக இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இன்னொரு குடும்பத்துல ஒரு தாய் வயது சென்று கொண்டே இருந்தால் தாப்பன் மறைந்து விட்டான். இந்த ஒரு பையன் என்ன சொன்னான், இவங்க அண்ணன் பேச்சு தான் கேட்பாங்க,
அண்ணன் பேச்சு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தனித்து கொண்டே தன்னுடைய எந்தவித இன்வால்மெண்ட் இல்லாமல் வாழ்க்கையை கடத்தி வந்தார். கடைசியிலே தாய் மறிக்கும் ஒரு சூழ்நிலை வந்தது. இப்பொழுது வந்த பொழுது மறித்து விட்டார் தாய். அப்பொழுது அங்கே கூப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் கல்ஃப் வார் வந்து விட்டது. ஃப்ளைட் எதுவும் ஆப்ரேட் ஆக முடியல. உடலை வைத்து பார்த்தார்கள், அப்படி வர முடியல. கடைசியில் அடக்கம் செய்யப்பட்டார். நடந்த காரியம் என்ன? அந்த பாக்கியமே கிடைக்கிறது. அவர் வாயினால சொன்ன ஒரே வார்த்தை, எங்க அண்ணன் பார்த்துக்குவான், எங்க அண்ணன் பார்த்துக்குவான் என்று. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தாயின் தந்தையை கனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த முக்கியமான இந்த வார்த்தை வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை. இந்த காலத்து வாலிப பிள்ளைகள் நம்முடைய பேரண்ட்ஸ் அப்டேட்டடா இல்லை, மாடர்னா இல்லை என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஒரு மொபைல், ஒரு கேட்ஜெட்ல அவங்க எல்லாம் தெரிந்து விட்டா அவங்களுக்கு உலகமே தெரிந்தது போல காணப்படுகிறது. அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எது அவங்க கற்றுத்தாலும் சரி, நான் வலுக்கட்டாயமாக அந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்வேன். ஏனென்றால் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. இன்று நடக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் வலுக்கட்டமாக படித்துக் கொள்வேன், அதனோடு அவரோடு பேசுவேன். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு உலகம் தெரியும், ஏதோ டேடி ஏதோ அப்டேட்டா இருக்காரு, அதனால என் மனைவி வந்து படிக்க வைத்துவிடுவேன். அப்பெல்லாம் 2 பேரும் அப்டேட்டடா இருக்காங்கன்னு தெரியும். இல்லாவிட்டால் நம்ம அப்டேட்டட் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்டேட்டட் இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு நாம் எப்படி அவர்களுக்கு வேதத்தை கற்றுத் தருவது, எப்படி ஆண்டவர் பாதையிலே நாம் நடத்துவது முடியாத ஒரு காரியம். சில நேரங்களில் நாம் சொல்லுகிறோம், பிரதர் சிஸ்டர் ஏன் ஒரு பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரல, நேற்று நைட்டு கூட ஒர்க் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்காங்க, பெருமையாக சொல்லுகிறோம். இன்னொரு என்ன சொல்லுகிறோம், இல்லை இன்னைக்கு கார் வாங்க போறாங்க, பெருமையாக சொல்லுகிறோம். இந்த பெருமைக்கு இடமே இல்லை பிரியமானவர்களே. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, சில நேரங்களில் நமக்கு பிள்ளைகள் இருக்கலாம், மருமகன் மருமக்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வரலாம். அவர்களை நாம் மாற்றுவது அவர் சாதாரண ஒரு காரியம் அல்ல, சாதாரண ஒரு காரியம் அல்ல. தகப்பன் ஒன்று சொல்வார் சும்மா இரு என்று, தாய் ஒன்று சொல்வார் நீ வாய் பேசாதே என்று. இப்படிதான் குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளியே நாம் சிரித்துக் கொண்டிருக்கிறோம், நல்ல குடும்பம் போல நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே நடப்பது ஆண்டவருக்கு தெரியும். இதைத்தான் நன்றாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 மருமகன் ஒரு மருமகன். வாழ்க்கையில முதலில் நாங்கள் என்ன செய்தோம், எங்களுடைய ஊழிய பாதையை அவர்களுக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஊழியத்தை பார்க்கும்படி செய்தோம், பார்க்கும்படியே செய்தோம். பார்க்கும்படியே செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஐடி பிள்ளைகள் தான் இருந்தாலும் நீ ஒரு லேப்டாப் போடு, ஒரு பாட்டு போடு, எல்லாரையும் கவனி, இப்படி என்று சொல்லி 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 கடந்த 10 வருடங்களில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 50% அவருடைய ஊழியத்தை நாங்கள் இருந்திருக்கிறோம். இன்னும் அவர்களுக்கு அந்த தாகம் வேண்டும், ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தாகம் வேண்டும். அதைத்தான் விரும்புகிறோம். ஆண்டவர் எங்களை எவ்வளவு உயர்த்தி வைத்தார், எவ்வளவு கனப்படுத்தி வைத்தார், எல்லா இடத்திற்கும் உலகத்தில் செல்ல வைத்தார். இந்த மரியாதை வீட்டை நான் சொல்றேனே, அந்த இடத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். அந்த அளவு உயர்த்தும் பொழுது இன்று நாம் ஆண்டவருக்காக ஓடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்பது பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது நமது அதிகமான ஒரு பாடப்பிரியமானவர்களே. நாம் எதை குறித்து பேசலாம், உலகத்தை குறித்து பேசலாம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெருமையாக பேசலாம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையிலே நடப்பது என்ன, உண்மையிலே நடப்பது என்ன, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது சற்று யோசிப்போம். ஆண்டவர் சிலுவையிலே தனது 3வது வார்த்தையாக தன்னுடைய தாயை கனப்படுத்தினார். தவிர்த்து விட்டு செல்லவில்லை, பராமரித்து சென்றார். அந்த வார்த்தையை நாம் உணர்வோம் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என் பிள்ளை இப்படி நடக்கிறது பரவாயில்லை. பரவாயில்லை என்ற வார்த்தை கிறிஸ்தவ வார்த்தையிலே கிடையாது. எந்த சூழலிலும் சரி, ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, பரவாயில்லை பார்த்துக் கொள்ளலாம் கிடையாது. நீங்கள் சற்று கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நீங்கள் அதை செயல்பட வேண்டும். வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சிலுவையில் ஆண்டவர் நமக்காக சொல்ற இந்த 3வது வார்த்தையை நாம் நினைவுகொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய காரியங்களை தெரிவிப்போம், ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். ஆண்டவர் சொன்ன அந்த உணர்வை நாம் உணர்வோம். எப்படி ஆண்டவர் தன்னுடைய தாயை கவனித்தாரோ, எப்படி பராமரித்தாரோ, நாமும் நம்முடைய தாயை பராமரிப்போம். நம்முடைய பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் நம்மை பராமரிப்போம். தேவன் தந்த அருமையான வார்த்தைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், வல்லவர், நேற்று வேண்டும் என்று மாறாதவர். ஆமென்.